எல்லாருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்துல இன்னைக்கு புதுசா ஒரு புது கிளை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளோட முருகம்பாளையத்துல நம்ம ஆபீஸ்ல வந்திருக்கிற எல்லா நிர்வாகிகளும் முதல்ல வருக அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே நம்மளுடைய சங்கத்தோட வலிமை பற்றியும், சங்கத்துல வந்த என்னென்ன பாதுகாப்பு, அவங்களுக்கு உண்டான ஆளுமை என்னங்கிறத பத்தியும் நம்ம ஒவ்வொருத்தரும் புரிய வச்சு இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேருமே நம்ம சங்கத்துல இணைந்து அவங்களோட குடும்பத்துக்கு தேவையான எல்லா விதமான பாதுகாப்பும், அவங்களுக்கு தேவையான எல்லா வித தேவைகளையுமே நம்ம சங்கத்து மூலியமா 100% பூர்த்தி பண்ணி கொடுக்க முடியும். இந்த சங்கத்தை இன்னைக்கு இந்த இடத்துல நமக்கு பொதுக்களை ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமா காரணமா இருந்த நம்மளோட நிறுவன தலைவர் ஜி.கே. விவசாயமணி ஐயாவுக்கு நம்ம எல்லாருமே நன்றி சொல்லிக்கலாம். ஒவ்வொரு இடத்துலயுமே இப்படி புது ஆபீஸ் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இன்னைக்கு திருப்பூர்ல மட்டுமே பாத்தீங்கன்னா 100கணக்கான ஆபீஸ புதுசா ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுல இன்னைக்கு இந்த ஆபீஸ் தொடங்கப்பட்டிருக்கு. இன்னும் பல பகுதிகளில் நம்ம ஆபீஸ் தொடங்க வேண்டியது இருக்கு. இந்த அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து வரப்போற டிசம்பர் 21 நம்மளோட மிகப்பெரிய ஒரு மாநாடான வாகன மாபெரும் பேரணி நம்ம நாராயணசாமி நாயுடு ஐயாவோட நினைவு தினத்தை விட்டு திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல வையம்பாளையத்துல 1500க்கும் மேல கார்களோட பேரணியை செல்ல போறோம். இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே கலந்துகிட்டு இந்த பேரணியை மேலும் சிறப்பா நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நமது அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கமானது 2016 துவங்கப்பட்டுச்சு. இப்போ நம்ம 2024 ஒரு புது அத்தியாயத்தை நோக்கி நம்ம எல்லாம் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். வர டிசம்பர் 21 புரட்சிக்காக தலைவரோட தலைமையில இந்த புது கிளை திருப்பூர் மாநகரத்துக்குள்ள மறுபடியும் முருகம்பாளையம் என்னும் புது கிளை இப்ப இந்த மாசத்துக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம 3வது கிளை இது புதுக்கோட்டை, அதை முடிச்சுட்டு வீரபாண்டிக்கு அடுத்தபடியா முருகம்பாளையம். இதே போல மேலும் பல கிளைகள் நமது அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் தலைவரோட அனுமதி பெற்று சிறப்பா நம்ம அனைத்து தளபதிகளும் தலை சிறந்த முறையில் வழிநடத்தி கொண்டு போகணும். எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிச்சு நம்மளுடைய வெற்றி இலக்கை நோக்கி செல்வோம். நமது அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெறும் டிசம்பர் 21 கூட்டத்தை மிகப்பெரிய புரட்சியா கொண்டு வரணும். நம்ம அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தை துவக்கி ரொம்ப சிறப்பா உங்களுடைய ஒத்துழைப்போடு கொண்டு போயிட்டு இருக்குது. நம்ம எந்த விவசாய சங்கங்களும் தொழிலாளர் சங்கங்களும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பான ஒரு இதை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாருமே திருப்பூர்ல மட்டுமே 60 வார்டுலயும் 60 கிளை ஓபன் பண்றதுக்காகத்தான் இது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க அந்தந்த பகுதியில் ஏற்பாடு பண்ணீங்கன்னா அதை வந்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு நீங்க தயாராக இருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஓபன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதே மாதிரி மாவட்டங்களும் பிற மாவட்டங்களிலும் நாங்க இதை உறுதுணையோட எங்களுடைய தளபதிகளோட சேர்ந்து செய்யறதுக்கும் தயாரா இருக்கிறோம். எந்த விவசாய சங்கத்துக்கும் ஒரு தலைமை அலுவலகத்தை தவிர மற்ற அலுவலகமே கிடையாது. நம்மளுக்கு தான் 100கணக்கான அலுவலகம் பிற மாவட்டங்களிலும் பிற கிளை அலுவலகங்களும் இருக்குது. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லா பாதுகாப்பும், ஒரு இடம் வாங்குறது, விற்கிறது, ஒரு கம்பெனி வைக்கிறது, அது மாதிரி தேவையான பாதுகாப்பு அனைத்தும் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்கணும். யாருகிட்ட என்ன இருக்கு பிறருக்கு அதை கொடுக்கறதுக்கு என்ன வழி, யாருகிட்ட என்ன இல்லையோ அதை பிறருக்கு வழி. நீங்க அடுத்த அவங்களுக்கு பிறகு இந்த தலைமையுடைய எண்ணமே மற்ற நபர்களுக்கு உங்களுக்கு தலைமை செஞ்சா நீங்க மற்ற நபர்களுக்கு அந்த உதவியை செய்யணுன்றதா தலைமை எதிர்பார்க்குது. இன்னும் நீங்களே தயாராக வரைக்கும் இப்படியேதான் சொதப்பிக்கிட்டே இருக்கு. இந்த சொதப்பல் எப்பயுமே வராம இருக்கணும்னா நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பண்ற மாதிரி நீங்க ரெடி ஆகணும். அதனால இந்த மாதிரி பல கிளைகளுக்கு உங்களுக்கு ஒத்துழைச்சவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரியும். தலைவர் ஒரு குடும்ப தலைவர் 4 பேர் வச்சிருக்க குடும்ப தலைவருக்கு அவ்வளவு ஒரு பதட்ட டென்ஷன் 4 பேரை உருவப்படுத்தணும்ன்றதெல்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர்களையும் ஒவ்வொருத்தரும் சரிக்கு சமமா வளர்ந்துட்டு வர மனிதன் ஒரு நம்ம மாவட்ட தலைவர் மாதிரி இருக்கிற 39 மாவட்ட தலைவர்களையும் மேய்க்கிற விஷயம்னா தலைவருக்கு பெரிய வேலையா இருக்கும். அந்த இடத்துல அவர் தலைவர் என்ன ஒரு டைரக்ஷன் அந்த சொல்றாரோ அந்த இதுல கரெக்டா நடந்துட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன குழப்பங்களும் வராது. நம்ம சங்கத்துல சேர்ந்தோம் அப்படின்னா ஒரு ஒற்றுமையே பலன். அதுதான் இந்த சங்கத்தோட கான்செப்ட். ஒற்றுமையா இருந்தோம் அப்படின்னா நமக்கு எங்க போனாலும் நம்ம சிறப்பா இருக்கும். நம்ம சங்கத்துல சேர்றதுனால நமக்கு ஒரு அடையாள கார்டு கிடைக்கும். அந்த அடையாள கார்டு வச்சுட்டு எங்க போனாலும் எப்படி வரலாம் அப்படின்றது உங்களுக்கு சொல்லி தேவையில்லை. ஒரு வேற டோல்கேட்ல போனாலும் ஃப்ரீயா வந்துடலாம். வேற ஏதாவது வம்பு வழக்கு ஸ்டேஷன் போக்குவரத்து எல்லாம் போனோம்னா இன்னும் பின்னாடி நான் இருக்கிறேன் அப்படின்னாலே அவங்க அந்த கார்டை பார்த்துட்டு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. அதெல்லாம் மெய்விச்சு அடிக்கடி பயணப்பட்டு இருக்கிற நம்ம மாவட்ட தலைவரோ மற்ற நிர்வாகிகளோ சொல்லும்போது அந்த அடையாள கார்டுக்குண்டான அத்தனை பலன் நமக்கு தெரியுது. சங்கத்தோட போதையில நம்ம சங்கத்துக்கு கூட இருந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு தலைவர் அவர் ஒரு பெரிய பாதுகாப்பாளனா நம்ம கூட இருப்பாரு. அதை தவிர நமக்கு சங்கத்தின் மூலியமா நலவாரிய கார்டுகள் கொடுக்கறதுக்காக தலைவர் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த நலவாரிய கார்டுகள் நம்ம தொழிலாளர்களுக்கு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 120 வகையான
பயன்கள் வந்து கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி தரப்படும். இப்ப நம்ம சங்கம் அமைச்சு இந்த கிளை அலுவலகங்கள் எல்லாம் அமைச்சு என்ன பண்ணலான்றது தலைவரோட எண்ணமே என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த சங்கத்தில் வந்து கிளை அலுவலகத்தை வந்து குறை தீர்ப்பு மையமா வந்து இங்க இருக்கிற பொதுமக்கள் பயன்படுத்திக்கணும். நம்ம யாராவது ஒருத்தர் அந்த கிளையில வந்து பொறுப்பாளராக இருக்கிறோம், அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-10 ஃபேமிலிக்கு வந்து உண்டான குறைகளை தீர்த்து வச்சாலே நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து வழிகாட்டுற நிலைமையில ஆகுவோம். அதன் மூலியமா வந்து நம்ம சங்கம் வந்து வலுப்பெறும், மக்களுக்கும் வந்து பயன்பெறும். அந்த மாதிரி அந்த கிளை அலுவலகத்தை வந்து குறை தீர்ப்பு மையமா பயன்படுத்திக்கலாம். அடையாள கார்டு தவிர அவங்களுக்கு நலவாரிய கார்டு கொடுக்கலாம். அதை தவிர வந்து கவர்மெண்ட் வழங்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கான மானிய கடன், இந்த பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊர்கா தயார் பண்ணி நான் வந்து பழச்சுக்கிறேங்க, வேற ஏதாவது ஒரு கூடை முடுதல் பெட்டி கடை இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 50% மானியம். கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாவோ 1 கோடி ரூபாவோ வாங்கினா 50 கோடி ரூபாய் திருப்பி கட்ட தேவையில்லை. ஒரு உதாரணத்துக்கு 50 கோடி வந்து மானியமா கிடைச்சது, அப்ப 1 கோடி வாங்கினா 50 லட்சம் மானியமா கிடைச்சதுன்னு நினைச்சு பாருங்க. ஒரு வாழ்க்கையோட வாழ்க்கையிலையும் கிட்டத்தட்ட 20 வருஷம் பயணப்பட்டு சம்பாதிச்சாலும் முடியாது. அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து சலுகை வழங்குது. அந்த வழங்குற சலுகைன்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்து பயங்கரப்படுத்தி தெரியறது இல்லை. எஃப்எம் ரேடியோல விளம்பரப்படுத்த மாட்டாங்க, பேப்பர்ல கொட்டையத்துல எல்லாம் முன்னாடி எல்லாம் போட மாட்டாங்க. எப்பப்ப அனௌன்ஸ்மெண்ட் வருதோ கவர்மெண்ட் அஜெண்டா வருதோ அதை நோட்டீஸ் போர்ட்ல போட்டு அதோட விட்டுருவாங்க. அந்த மாதிரி தகவல் எல்லாம் தான் தலைவர் வந்து கிரகிச்சுக்கிட்டு நம்ம சங்கத்தை சார்ந்த பெண்களுக்கோ ஆண்களுக்கோ 1 கோடியிலிருந்து 5 கோடி வரையும் உண்டான தொழில் மானிய கடன்கள் பெற்று தரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி சலுகைகள்லாம் நீங்க வாங்கி பயன்பெறணும். நம்ம சங்கத்தின் மூலியமா நீங்களும் பயன்பட்டு சங்கத்தை வலு சேர்க்கணும் என்று கேட்டு பேச வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டுகிறது. நன்றி வணக்கம். நம்ம இந்த புதுசா முருகன் ஆபீஸ் ஓபன் ஆயிருக்கு இன்னைக்கு. இது போல நான் வந்து என்னுடைய சார்பில் ஒரு 34 ஆபீஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். டிசம்பர் 29 வந்து ஒரு 100 பேருக்கு மேல நான் தயாராகிட்டு இருக்கிறேன். இது போல நம்மளுக்கு வந்து நம்ம பல்லடா, காங்கேயம், மூலூர், ஈரோடு இதெல்லாம் ஒரு மாசத்துக்குள்ள ஒரு 10 ஆபீஸ் ஓப்பனிங் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது போல எல்லாரும் பண்றோம்னு சொல்லி இது வந்து கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம மாநில தலைவர் ஐயா ஜி.கே. விவசாயி மணி ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா உழைப்பாளர்களுக்கு ஒரு தோழனாகவும் விவசாயிகளுக்கு ஒரு புரட்சி நாயகனாகவும் நம்மளோட ஆசனாக இருந்து தொடர்ந்து இந்த சங்கத்தை வழி நடத்திட்டு வராரு. அந்த வழிநடத்தல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு புரிதல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் தெற்கு பகுதியில முருகம்பாளையத்துல இன்னைக்கு ஒரு கிளை பகுதி அலுவலகம் ஓப்பன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு சேவை செய்வதற்கு உண்டான முதல் படியை வந்து நம்ம தொடர்ந்து அந்த விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு முழுவதும் கிட்டத்தட்ட 234 தொகுதி இருக்கு. 234 தொகுதியிலும் அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தில் உள்ள அலுவலகம் ஓபன் ஆகிட்டு அந்த மாவட்டம் மற்றும் மாநில நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மனித வேலை பொறுப்பாளர்கள், வழக்கறிஞர் பொறுப்பாளர்கள் எல்லாருமே அந்த சங்கத்துல இருக்காங்கன்னு கேட்டா ஒரே விவசாய சங்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கம் மட்டும்தான். அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி பெற்ற இடத்துல நம்ம தொடர்ந்து இந்த பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எந்த மாதிரி இடத்துல நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் என்னங்கிறது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த மக்களுக்கு உண்டான சேவையை வந்து ஐயா தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளவு சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவரோட 45 கால அனுபவத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இன்னைக்கு நேரத்துக்கு வந்தவங்கன்னா கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா விஷயங்களும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அனைத்து இந்திய விவசாயி மற்றும் தொழிலாளர் சங்கம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான இடத்துல நம்ம எல்லாரும் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்க மிகப்பெரிய ஒரு உழைப்பு போட்டு இருக்காங்க. தலைவர் குடும்பத்தாருக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா இருந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனை விஷயம் நம்ம கூட இருந்து பண்ணிட்டு நம்மளுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன சிறு தடங்களை வந்து அந்த மண்ணுக்கும் பொண்ணுக்கும் பாதுகாக்கக்கூடிய ஒரே இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது நம்ம இடம் மட்டும்தான். அதை வந்து நம்ம சுத்தி இருக்கவங்களும் நம்ம சார்ந்தவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய இடம் கேட்டீங்கன்னா நம்ம தான் புரிய வைக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, நீங்க திருப்பூர் தொழில் மையமான ஒரு இடம். அதனாலதான் ஐயா வச்சிருக்கிறாரு அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கம் சொல்லி தொழிலாளருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, விவசாயிகளுக்கும் முக்கியத்துவம். எல்லா விதத்திலும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சங்கம் மட்டும்தான். அதே மாதிரி நம்ம அடையாளத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இருக்கு. பச்சை தொன்று இன்னைக்கு எல்லாருமே போட்டிருப்பாங்க. ஆனா இதுல வர நம்ம ஐயாவுடைய அடையாள கார்டுக்கு எங்க போனாலும் ஒரு உரிய மதிப்பு மரியாதை இருக்கு. அதை முறையே பயன்படுத்தினா முறையை நீங்க வந்து சாதிக்க முடியாத விஷயங்கள் இருக்காங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் முழு பிரச்சனைகளை தீர்க்க முடியும். நிறைய விஷயம் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்க தீர்வு பண்ணியிருக்கிறோம். நன்றி, வணக்கம். மேடம், இந்த ஆபீஸ் நல்லபடியா சிறப்பா செயல்பட இந்த ஆபீஸுக்கு உள்ள நிர்வாகிகள் அனைவருக்கும் நம்ம மேல முடிஞ்ச உதவிகள் அவங்களோட தேவையில பூர்த்தி பண்ணிக்கலாம். அதுக்கு உறுதுணையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நம்ம இந்த இதுவும் அலுவலகம் திருப்பூர் மாநகரத்துக்குள்ளார நம்ம ஜி.கே. விவசாய மணி அவர்கள் முன்னிலையில
நம்ம இங்க திறப்பு விழா வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கிறோம். நம்ம 20 லட்சம் உறுப்பினர், 20,000 வியாபாரிகள், ஒரு 1000 முதலீட்டாளர்கள்ங்கிறது தலைவரோட குறிக்கோளை நோக்கி நம்ம பயன் பண்ணிட்டு இருக்கிறோம். 20 லட்சம் உறுப்பினருங்கிறது வந்து ரொம்ப வெகு தூரத்துல இல்லை. இப்ப கிட்டத்தட்ட 8 லட்சத்தை நம்ம நெருங்கிட்டோம். இன்னும் வந்து நம்ம இந்த ஒவ்வொரு அலுவலகத்திலயுமே வந்து நம்மளுடைய சங்கம் எந்தெந்த பட்டி தொட்டி எங்கேயுமே நம்ம சங்கம் இருக்குங்கிறத நான் உறுதிப்படுத்துறேன். இந்த இடத்துல அது நடக்க போகுது. ஏன்னா அந்த விஷயத்துக்காக தலைவர் வந்து அயராம நமக்கு அது ஆலோசனை கொடுத்து அயராம உழைச்சு எந்த ஒரு இடத்துலயுமே வந்து நம்ம வந்து சிரமப்படக்கூடாதுன்னு எல்லா விதமான பொறுப்புகளையும் அவர் எடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியதுல நம்ம ஏரியாவுக்கு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு 28 பொறுப்பாளர் சேர்த்து ஒவ்வொரு அலுவலகமும் திறக்கணுங்கிறது நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த மாவட்டத்துல வந்து இந்த டிசம்பர் 21க்குள்ளார தலைவரனோட அறிவுறுத்தல் படி நம்ம 30 அலுவலகம் திறக்க தான் போறோம். அது இந்த டிசம்பர் 21 நம்ம மாபெரும் பேரணிக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த விழாவை நம்ம சிறப்பா எல்லாரும் நின்று ஒன்றிணைந்து நடத்தி கொடுக்கணும்னு எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.